श्रीमन्नारायण हरिनारायण श्रीमन्नारायण नारायण श्रीमन्नारायण नारायण भट्टगिरि उरुगुम परमनाम नலம் தரும் நாராயணீய அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. வாமம் பாதம் பிரசார்ய ஸ்ருதகணமுகிதம் தக்ஷிணம் குஞ்சயித்வா வாமோருண்யஸ்தஹஸ்தம் வரதமபயதம் பாணினா தக்ஷிணேன சங்கம் சக்ரம் ததானம் சசிநிபவதனம் சர்வவந்தியம் திரிநேத்திரம் வந்தேகம் பாடலாத்ரோ விலசிதமனிசமோ வஜ்ரதமோ நிருசிம்மமோ. நாராயணியத்தினுடைய 24வது தசகத்துல 3வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரியானவர் முடிச்சார்னு நம்ம சிரவணம் பண்ணோம். தன்னை எதிர்த்து வந்த இரண்யகசிபுனுடைய ஹிருதயத்துக்குள்ளேயே பகவான் உட்கார்ந்தார். அதனால அதை அவன் கண்டுபிடிக்க முடியாம மகாவிஷ்ணு தனக்கு பயந்து எங்கேயோ ஒழிஞ்சுட்டார், அவரை கண்டுபிடிக்காம விடுறதில்லைன்னு கோபத்தோட ஆர்ப்பரிச்சு இரண்யகசிபு தொடர்ந்து பலவிதமான அநியாயங்களையும் அதர்மங்களையும் பண்ணிட்டு இருக்கான்னு வர்ணிச்சுன்னு வரக்கூடிய பட்டத்திரி 24வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்க இருக்கார். அதுக்குள்ள நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கிறோம். பாடலாத்திரி பெருமாள் என்று வர்ணிக்கக்கூடிய சிங்க பெருமாள் கோயில் என்ற ஊரிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய அழகான எம்பெருமான். இந்த திருக்கோயிலானது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலே சென்னையிலிருந்து சுமார் 48 கிலோமீட்டர் தூரத்திலேயும், செங்கல்பட்டு சென்னை சாலையிலே செங்கல்பட்டிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திலேயும் குன்றிற்குள் கிரிவலத்தோடு அழகாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில். அங்கு அநேகமாக அனைத்து திவ்ய தரிசனங்களையும் நாம் அடைந்துவிட்டு அகோபலவல்லி தாயார் ஆண்டாளையும் தரிசனம் செய்து இதோ பிரகலாத வரதனாக உற்சவமூர்த்தியாக சேவை சாதிக்கக்கூடிய சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். இங்கு மூலமூர்த்தியை படமெடுப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை. இருந்தாலும் இங்கு நாம் உள்ளே நுழையும் போது மண்டபத்திற்கு வெளியே மூலமூர்த்தியானவர் அழகாக படத்திலே நமக்கு காட்சியை அளிக்கின்றார். அந்த மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை நாம் இப்போது அடையலாம். மூலமூர்த்தியானவர் ஆச்சரியமான ரூபத்தோடு இங்கு அமர்ந்த திருக்கோலத்திலே கம்பீரமாக சங்கு சக்கரங்களை தான் தாங்கிக் கொண்டு அபய ஹஸ்தத்தோடும் வரத ஹஸ்தத்தோடும் உக்ர நிருசிம்மனாக குகையிலிருந்து வெளியே வருவது போல நமக்கு அழகான ஒரு காட்சி. நாமக்கல் கஷேத்திரத்திலே எவ்வாறு அவர் தரிசனத்தை அளிக்கின்றாரோ அதே போன்று இங்கும் குகையிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு திவ்ய ரூபம். படத்திலே நாம் தரிசிக்கக்கூடிய இந்த ஒரு மூலவர் படத்திலேயே கம்பீரமாக காட்சியளிக்கின்றார். பாடலாத்திரி நரசிம்மன் என்று பெயரை பெற்றுக்கொண்டு இவர் உள்ளே பர்வதமே திருமேனியாக அமைந்திருக்க, கிரீடம், அகன்ற பெரிய திருமுகம், அதிலே உயர்ந்து சாத்தப்பட்ட ஒரு திருமண் காப்பு. இந்த எம்பெருமானுக்கு விசேஷம். இங்கு நாம் வந்தால் மூலமூர்த்தியை தரிசித்துக் கொள்ளலாம். அவருடைய திருமணுக்கு கீழே நெற்றியிலே 3வது கண், திரிநேத்திரம் என்று வர்ணிக்கக்கூடிய 3வது கண் இங்கு நமக்கு சேவையை அளிக்கின்றது. வாய்களை அகல விரித்து திறந்து கொண்டு திறந்த திருவாயோடு சங்கு சக்கரங்களை தான் தாங்கிக் கொண்டு அபய ஹஸ்தத்தோடும் மற்றொரு கையானது அழகாக திவ்ய ஹஸ்தமாக கம்பீரமாக தன்னுடைய மடிமேல் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அழகான ஒரு சேவை. ஒரு திருவடி மடித்தாலும் ஒரு திருவடியினுடைய திவ்ய தரிசனம் தொங்கவிட்டுக் கொண்டிருப்பதால் நமக்கு அழகாக சேவை அளிக்கின்றது. அது மட்டுமா, அந்த திருவடியிலே இருக்கக்கூடிய விரல்கள் நகங்களோடு அழகிய சிங்கராக ரேகைகள் பதிந்த அபய கஸ்தத்தோடு வெள்ளி கவசத்தோடும் கஜலட்சுமி பதக்கம், சாலிகிராம மாலை, சகஸ்ரநாம மாலை என்று சாற்றப்பட்ட ஒரு வஸ்திரங்களோடும் 8 அடி உயரத்திலே படத்திலேயே இவ்வளவு கம்பீரமாக நமக்கு எம்பெருமான் காட்சியளிக்கக்கூடிய இந்த மூர்த்தியினுடைய உற்சவ மூர்த்தி இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூர்த்தி. பிரகலாத வரதன் என்ற திருநாமத்தை இவர் அடைந்ததாக இவருடைய பெருமையை பிரம்மாண்ட புராணமானது அதிக அளவிலே பேசிக் கொண்டிருக்கின்றதாம். பக்தஸ்ய தானவ சிசோ பரிபாலனாய பத்ராம் நிருசிம்ம என்ற அனைவராலும் கொண்டாடப்பட்ட இந்த எம்பெருமான் நின்ற திருக்கோலத்திலே பிரகலாத வரதனாக இருப்பதால் சாந்தமான ஒரு முகம், பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயிலோர் 1000 நாமத்தை கேட்டு மகிழ்ந்த பழமையான ஒரு முகம்,
கிரீடத்தை தரித்துக் கொண்டிருக்க உயர்ந்த நேத்திரத்தினுடைய சேவையையும் நாம் அடைகின்றோம். கர்ணபத்திரம் ஜொலிக்க அதிலே சார்த்தப்பட்டிருக்கக்கூடிய கடுக்கன் கூட அழகான திவ்ய தரிசனமாக நமக்கு காட்சியை அளிக்கின்றது. இரு லட்சுமி பதக்கங்களை திருமார்பை அலங்கரிக்குமாறு சாத்திக் கொண்டு ஒரு மகாலட்சுமியாகவும் மற்றொரு பதக்கம் கஜலட்சுமியாகவும் காட்சியளிக்கக்கூடிய எம்பெருமான் வழக்கம் போல சங்கு சக்கரங்களை தான் தாங்கிக் கொண்டிருக்கின்றான். அது மட்டுமா, பச்சைக்கல் பதிக்கப்பட்ட அபய ஹஸ்தத்தோடு நமக்கு காட்சியை அளிக்கின்றான். இவனுடைய திருமேனியை வெள்ளைக்கல் மாலையும் இங்கு அலங்கரித்துக் கொண்டிருக்க தண்டை காப்புடன் கூடிய அழகான அகன்ற இரு திருவடிகளுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். இடது கையானது கதையை லாவகமாக தாங்கிக் கொண்டு கம்பீரமான கதாபாணியாக காட்சியளிக்க, வலது கையிலே ஒரு வெள்ளி தடியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவனுக்கு அருகிலே இருந்த ஆண்டாள் நாச்சியாருடைய தோளிலே இருந்த கிளியானது தாவி பிரகலாத வரதனுடைய தடியிலே வந்துவிட்டதோ என எண்ணலாம் பலி அழகான கிளியினுடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். உயர்ந்த மாலைகளைத்தான் சார்த்திக் கொண்டு திருவடி முதல் திருமுடி வரை அழகாக நீலக்கல் திலகம் முத்து மாலை என்று பக்கத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி நாச்சியார் திருமாங்கல்யத்தோடு காட்சியை அளிக்க, அதே போன்று திருமாங்கல்யத்தோடும் சிகப்பு திலக்கத்தோடும் முத்து பாலையோடும் கிரீடத்தோடும் தான் தாமரையை தாங்கிக் கொண்டு பூதேவி நாச்சியார் காட்சியளிக்க, ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோடு பிரகலாத வரதனுடைய திவ்ய தரிசனத்தோடு பட்டத்திரி 24வது தசகத்தின் 4வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கக்கூடிய கம்பீரத்திற்கு குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். பட்டத்திரியும் தொடங்கிவிட்டார். குருவாயூரப்பா, ததோஸ்ய பிரகலாதகம் சமஜனி சுதோ கர்ப்பவசதோ முனேர்வீணா பானேகே அதிகத பவத் பக்தி மகிமா சவை ஜாத்யா தைத்யகாம் சிசுரபி சமேத்யத்வைரதிமோஹோ கதஸ்தத் பக்தானமோ வரத பரமோதாக ஹரணதமோ. பிரகலாதனுடைய சரித்திரத்தை சுருக்கமா இந்த ஒரு ஸ்லோகத்துல அவனுடைய பிறப்பு, அவனுடைய அவதாரத்தினுடைய முறைகள், அவனுடைய பக்தி பாவங்கள்லாம் சொல்றாராம். அதாவது கதையினுடைய ஒரு தொடர்ச்சி தான். மகாவிஷ்ணு தேவதைகளுக்கு சொல்லிட்டார், பிரகலாதன் இவனுக்கு பிறந்து வளர ஆரம்பிக்கச்சே நான் அவதாரம் பண்ணுவேன்னு. அப்ப அந்த பிரகலாதன் பிறந்ததை சொல்ல வேண்டாமா? இரண்யகசிபு மகாவிஷ்ணுவை தேடிண்டு மந்திரிகளிடத்துல ராஜ்யத்தை ஒப்படைச்சு அவன் அடிக்கடி தபஸ் பண்ண போறதும் ஊரை அவன் கவனிக்கிறதே இல்லை. இத பார்த்த தேவேந்திரன் என்ன பண்ணான், குருவாயூரப்பா இந்த இரண்யகசிபு அந்த ஊர்லயே இருக்கிறது இல்லைன்னு தெரிஞ்சுட்டு தேவதைகளை தைரியமா அழிச்சுட்டு வந்து இரண்யபுரத்தையே சூறையாட ஆரம்பிச்சுட்டானா. எல்லாரும் தேவேந்திரனுக்கு பயந்துட்டு வர்றா, அவனுக்கு தைரியம் இரண்யகசிபு எங்கேயே இருக்கான், இங்க வரமாட்டான் அப்படின்னு. அப்ப என்னாச்சு, இரண்யகசிபுவுக்கு ஒரு பத்னி, அந்த மனைவியினுடைய பேரு கயாத்துன்னு பேரு. அந்த கயாத்து கர்ப்பவதியா இருக்காளாம். அதாவது இந்த பிரகலாத சுவாமியே தன்னுடைய கருவில தாங்கிட்டு இருக்கா. இது தெரியாது இந்திரனுக்கு. இந்த கயாத்து அரண்மனையில பார்த்தான், இந்த வம்சத்தை சேர்ந்த இவனுடைய கணவனான இரண்யகசிபுவே உலகத்தை அழிச்சுட்டு இருக்கான். இவளுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா இதுவும் அப்பாவோட சேர்ந்து நம்ம எல்லாரையும் அழிச்சிடும். ஒண்ணு பண்ணலாம், கயாத்துவோட குழந்தையும் சேர்த்து இந்த அம்மாவை கர்ப்பத்தோட அழிச்சுடலாம்னு இவளை தேவலோகத்துக்கு மிரட்டி அழிச்சுட்டு போயிட்டு இருக்கானா. அப்படி போகிற சமயத்துல நாரதர் சட்டுன்னு வந்தார். பாகவதோத்தமாளுக்கு நல்ல காலம் இருந்ததுன்னா அது சாதுக்குலை கொண்டு எங்கேயாவது விட்டுடும் அவளை காப்பாத்துறதுக்கு. இவன் இன்னும் கொஞ்ச நாளி அந்த தேவலோகத்துக்கு அழிச்சுன்னு போயிருந்தான்னா அழிச்சிருப்பான். ஆனா குருவாயூரப்பா என்னாச்சு, இவன் போற வழியில ததோஸ்ய பிரகலாத சமஜனி சுதோ கர்ப்பவசதோ முனேரு வீணா பானேகே அதிகதபவத் பக்தி மகிமா. வீணைய கையில எடுத்துண்டு நாராயண நாராயணன்னு வந்து தேவேந்திரனை நிறுத்தினாளாம். யாரடா அழிச்சுட்டு போயிட்டு இருக்கேன் கயாத்து. யார் இவோ? இரண்யகசிபனுடைய மனைவி கர்ப்பமா இருக்கா. இவன் அப்பாவே ஏகப்பட்ட அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு புள்ள பிறந்ததுன்னா நம்மள அழிச்சுடுவான். அதனால இந்த குழந்தைய கர்ப்பத்திலேயே அழிக்க போறேன்னா. அட பைத்தியமே, முதல்ல இந்த கயாத்துவை விடு. நாரதர் தேவேந்திரனுக்கு உபதேசம் பண்ணாராம். இப்படிப்பட்ட பாபமான காரியத்தை பண்றதுக்கு துணியலாமா? அதனால தான் நீங்க எப்ப பார்த்தாலும் கஷ்டப்பட்டு இருக்க. ஒரு கர்ப்பவதியை கொல்லலாமா அசுர வம்சத்துல இருந்தா கூட? இன்னொன்னு புரிஞ்சுக்கோ, பகவான் நமக்கு வைகுண்டத்துல சொன்னாரே இவனுக்கு ஒரு பிரகலாதன்னு புள்ள பிறப்பான், அவன் பொருட்டு நான் நரசிம்ம அவதாரம் எடுத்து உங்களை காப்பாற்றுவேன்.
அந்த பிரகலாதன் தாண்டா நீ இப்ப அழிக்க போறேன்னு சொல்ற கர்ப்பத்துல இருக்கக்கூடிய குழந்தை, அவனை தாங்கின்னு இருக்கா. அவனை அழிச்சுட்டு நம்முடைய அழிவை நாமே தேடிக்கிறதா? உண்மையை புரிஞ்சுக்கோ, முதல்ல இவளை விட்டுடுன்னு சொன்ன உடனே தேவேந்திரனுக்கு அப்பதான் உண்மை புரிஞ்சது. நடுநடுங்கி போயிட்டான். கயாத்துவையும் நாரதரையும் அந்த குழந்தையோட 3 சுத்து சுத்திட்டு வணங்கி ஓடியே போயிட்டான் பயந்துண்டு. அப்ப நாரதர் சொன்னார், அம்மா நீங்க உங்க ஊருக்கு போங்க, தைரியமா போங்க, நான் பாத்துக்கிறேன். கயாத்து நாரதரை வணங்கி குருவாயூரப்பா பிரார்த்தனை பண்ணா. என்ன பிரார்த்தனை? நான் மறுபடியும் போனா யாராவது வந்து என்ன துன்புறுத்துவா, என்னுடைய கணவனான இரண்யகசிபு நிரந்தரமாக இரண்யபுரத்துக்கு திரும்புற வரைக்கும் நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா உங்களுடைய ஆசிரமத்துல எனக்கு அடைக்கலம் கொடுக்க முடியுமான்னு குருவாயூரப்பா அந்த கயாத்து கேட்டா. இதை விட இவருக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருக்கு? தாராளமா கொடுக்கறேன் வாங்க என்னோடன்னு கர்ப்பத்துல இருக்கக்கூடிய அந்த பிரகலாதனோட அந்த கயாத்துவத்தனுடைய ஆசிரமத்துக்கு நாரதரை அழிச்சுட்டு போனார். அழிச்சுட்டு போய் அவளை உட்கார வச்சுட்டு என்ன பண்ணாருன்னா, அந்த கர்ப்பவதிய காலம்பரையிலேந்து ராத்திரி வரைக்கும் நல்ல விஷயங்களை அவளை உட்கார வச்சுட்டு சொல்வாராம். மகாவிஷ்ணுவனுடைய பெருமைகள், அவருடைய குணங்கள், நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயங்கள், சாதுக்களோட அண்டி இருக்க வேண்டிய முறைகள்னு ததோஸ்ய பிரகலாத சமஜனி சுதாம் கர்ப்பவசதோகோ, கர்ப்பஸ்திரியா இருக்க அவளுக்கு சொல்லிட்டு இருக்கார் குருவாயூரப்பா. இதெல்லாம் அவளுக்கு எதுக்காக உட்கார வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கார்? பூரண கர்ப்பம் தாங்க முடியல சொல்றதுனா கூட எப்படியா? ஒரு சாதாரணமா ஒரு சரித்திரத்தை சொல்லணும், ஒரு சொற்பொழிவுனா அதுக்கு ஒரு அளவு காலம் உண்டோனும். அதிகபட்சம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம். அது பாட்டுக்கு காலம்பர ஒரு சொற்பொழிவு ஆரம்பிச்சுட்டு ராத்திரி பகல் தெரியாம ராத்திரி 12 மணி 1 மணினா யார் உட்கார்ந்து கேட்பா? எல்லாரும் தூங்கி போயிடுவா. அந்த ஒரு நிலைமை தான் நாரதருக்கு வந்துதான். கயாத்து உட்கார வச்சுட்டு தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லணும்னு இவர் சொல்லிண்டே இருக்கார். ஆசிரமமே தூங்கி போயிடுத்து. இவர் கண்ணை மூடிட்டு மெய் மறந்து சொல்லிட்டு இருக்கார். திடீர்னு கண்ணை விழிச்சு பார்த்தாராம். பார்த்தா எல்லாரும் தூங்குறான். எல்லாரும் தூங்குறது குருவாயூரப்பா ஆச்சரியம் இல்ல. எதிர உட்கார்ந்து இருக்கிற கயாத்துவான கர்ப்பஸ்திரியே தூங்கி போயிட்டாளாம். நாரதருக்கு வருத்தம், இவாள்லாம் எப்ப தூங்கினான்னு தெரியல, எத்தனை மணி நேரம் நம்ம சொற்பொழிவை வீணா சொல்லிட்டு இருக்கோம்னு தெரியல. சரி இதோட நிறுத்திப்போம், நாளைக்கு பாத்துக்கலாம்னு நிறுத்துற சமயத்துல அதிகதபக்தி மகிமா கர்ப்பவசதோ, அமைதியான அந்த சூழ்நிலையில ஒரு ஹூங்காரம் கேட்டுதான். ஹூங்காரம்னா என்ன? ஹும் சொல்லுங்க, ஹும் சொல்லுங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு ஹுங்காரம். யாராவது சொல்ல சொல்லி ஒரு ஹுங்காரம் பண்றான்னு உத்து பார்த்தா வெளியிலேருந்து குரல் வரல குருவாயூரப்பா. கர்ப்பத்துல இருக்கக்கூடிய அந்த கயாத்துவனுடைய கர்ப்பத்துல இருக்கக்கூடிய சிசுவான பிரகலாதன் குரல் கொடுத்தானா. நாரத மகரிஷே, உலகமே தூங்கலாம், நான் தூங்கல. நீங்க உட்கார வச்சுன்னு எங்க அம்மாவுக்கு கதை சொல்லணும்ன்ற எண்ணத்தோட ஆரம்பிக்கல. கர்ப்பத்திலேயே என்ன நல்ல சிசுவா மாத்தணும்ன்றதுதான் உங்க குறிக்கோள்னு எங்களுக்கு தெரியும். அதனால நீங்க சொல்றத நான் உன்னிப்பா கேட்கிறேன், சொல்லுங்கன்னு அதிகதபக்தி மகிமா. பிரகலாதன் கேட்க ஆரம்பிச்ச உடனே கருவிலே திருவோடு பிறந்தவன் பிரகலாத ஆழ்வான் அவனுக்கு பேர் வரணுன்றதுக்காக நாரதர் எல்லா விஷயத்தையும் அவனுக்கு சொல்றாராம். அதைத்தான் பட்டத்திரி சொல்றார், நம்முடைய இந்து தர்மத்திலேயே ஒரு பெரிய சூக்ஷ்மம் இருக்கு. கருவில கதை கேட்ட குழந்தைகள்லாம் எப்படி இருக்கான்ற ஒரு பெரிய தத்துவத்தை நீதியை எங்க உணர்த்த போறார். எவ்வாறு உணர்த்துகிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் சிங்கப்பெருமாள் கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத பிரகலாத வரத சுவாமியினுடைய திவ்ய ஹாரத்தியோடு அவரிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே சென்னை ஆதம்பாக்கம் முத்தையால் ரெட்டி நகரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலில் அவருடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக.